பொருளாதார வல்லுநர் நாகப்பன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நாகப்பன். இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த 25% வரி அப்படின்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட சுணக்கம் இதெல்லாம் எதிர்பார்த்தது தானா? இது நம்ம மேல எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்? இதற்கு முன்பு இன்று காலையில கூட அல்லது நேற்று மாலைன்னு நினைக்கிறேன், அவர் ஏர்போர்ஸ் ஒன்ல ஸ்காட்லாந்து 5 நாள் பயணத்தை முடிச்சுட்டு திரும்ப போகும்பொழுது சொல்லியிருந்தாரு, 20% 25% வரியை இந்தியா கட்ட வேண்டி இருக்கும்னு அவர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே சொன்னதுதான் இது. அதனுடைய தொடர்ச்சியா தான் இது பாக்குறேன். அதனால இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். பட் இது ஃபைனல் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ல போட்டிருக்காருங்கிறத தவிர இது ஃபைனலா நான் நினைக்கல. இன்னும் நெகோசியேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். யுஎஸ் உடைய காமர்ஸ் செக்ரட்டரி நேற்று முன்தினம் சொல்லியிருந்தாரு, ஆகஸ்ட் 1 இது வந்துடும் அமலுக்கு, எந்த டாரிஃபா இருந்தாலும் பழையபடி. பட் ஆனால் அதற்கு பிறகும் நாங்க நெகோசியேட் பண்ண ரெடி இதை பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு நெகோசியேட்டரி டாக்டிக்ஸா தான், பேரம் பேசுவதற்கான ஒரு டாக்டிக்ஸா தான் நான் பாக்குறேன். இது நமக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. இது சம்பந்தமான ஏதாவது ஒரு முடிவுகள் நாளை மறுநாள் தெளிவு பெறலாம் தான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் பி தி ஃபைனல். எப்பயுமே இந்தியா ஒரு நட்பு நாடு, மோடி என்னோட சிறந்த நண்பர் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டு இருந்தவர். வர்த்தக இந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரியான ஒரு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு? அவர் அதனுடைய அவருடைய ட்ரூத் சோஷியல் அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியாவோடு தான் மிகப்பெரிய அளவுல வர்த்தக பற்றாக்குறை இந்தியாவோடு அமெரிக்காவுக்கு இருக்குங்கிறதையும் அவர் சொல்றாரு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுல வர்த்தக பற்றாக்குறை இந்தியாவோடு இருக்குங்கிறாரு. உதாரணமா நேற்று வந்த செய்திகள் பார்த்திருப்பீங்க, அமெரிக்காவுக்கு மிக அதிக எண்ணிக்கையில ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக சைனாவை ஓவர்டேக் பண்ணி இந்தியா வந்திருக்கு. இப்போ 44 அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த மொபைல் போன்ஸ்ல 44% இந்தியா. சைனா 60% மேல இருந்தது, 25% குறைஞ்சிருச்சு. வியட்நாம் 30%, இந்தியா 44%. ஸோ நிச்சயமாக இந்தியா இறக்குமதிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. பற்றாக்குறைங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதால அவர் பண்றாரு. பட் இது வழி அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகோசியேஷனுக்கான ஒரு டாக்டிக்ஸா தான். அவர் எப்போதுமே ரொம்ப அதிகம் சொல்லி அதை ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு டாக்டிக்ஸாகத்தான் இதை பயன்படுத்துறாரு நான் நினைக்கிறேன். இன்னும் 2 நாட்கள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். We have a massive trade deficit with India அப்படிங்கறதான் இப்ப 22 நிமிடத்திற்கு முன்பு அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க தரப்புல இருந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா போடும்போது அது நமக்கு ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா தானே இருக்கு. அது தொடர்ந்து வலியுறுத்துவாங்களா, இல்ல அதுல ஏதாவது கொஞ்சம் லெட் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதுல மாடிஃபிகேஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுல நம்ம தரப்புல நிறைய நியாயம் இருக்கிறதுனால அதை புரிந்து கொள்வார்கள். அது ஒரு பார்கெனிங் சிப்பா வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு சில விஷயங்கள்ல அவர்கள் இறக்குமதி தீர்வையை குறைக்க சொல்லலாம். எப்படி யூகேயோட நம்ம பண்ணமோ அந்த மாதிரி இங்கும் சில விஷயங்கள் இருக்கலாம். யூகேல சில பொருட்களுக்கு மிக குறைவான தீர்வுகள்லாம் நம்ம தீர்வை ஒத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரியான ஒரு தீர்வு இதுக்கு எட்டப்படலாம்னு தான் நான் இன்னமும் கூட நம்புறேன். ஏன்னா இந்தியாவை தவிர்த்து அமெரிக்கா ஒரு எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. இது ஒரு பாடி பாஸ்டர்ங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு பாஸ்டரிங் தான் அது. இது ஆரம்பத்துல இருந்தே அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்தியா அதிகமா வரி வாங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு இப்போ வரி வாங்கிட்டு இருக்கோம், எவ்வளவு அளவுக்கு குறைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை தொடரும் பட்சத்துல? 2 விஷயம். ஒன்று, இந்தியா அதிகமாக வரி விதிக்கிறதா அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு உண்மை. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு அந்த அளவுக்கு வரி இருக்கா? இல்ல, குறைவுதான். பட் இதுல ஒரு நியாயம், இது உண்மை. ஆனா இந்த உண்மையில ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா ஒரு வளர்ந்த பொருளாதாரம், வளர்ந்த நாடு. அங்க இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிங்கிறது என்ன, இந்தியர்களுடைய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிங்கிறது என்ன, இங்க இருக்கக்கூடிய வட்டி விகிதம் என்ன, அங்க இருக்கக்கூடிய வட்டி விகிதம் என்ன, இங்க இருக்கக்கூடிய பணவீக்கம் என்ன, அங்க இருக்கக்கூடிய பணவீக்கம் என்ன, பணத்தினுடைய மதிப்பு என்ன, இதன் அடிப்படையில தான் இந்த டியூட்டி ஸ்ட்ரக்சர்ங்கிறது அதை சீர் செய்வதற்கும் சரி செய்வதற்குமான ஒரு கால்ஃப்ல ஹேண்டிகேப்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஆனால் அந்த நியாயம் ஒரு காலகட்டத்தை தாண்டி போயிடுச்சுன்னு அமெரிக்கா நினைக்கிறதுனால அவர்களால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னா இந்த டியூட்டி ஸ்ட்ரக்சர் சரி. இது இன்று நேற்று இல்ல, போன வருஷம் அக்டோபர் நவம்பர்லேயே விலை மாளிகைக்கு தற்போது பொருளாதாரம் குறித்த ஒரு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசகர் 40 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. எப்படி டாலரை மதிப்பை குறைக்கணும், அதுபோக இறக்குமதி தீர்வை அதிகரிக்கணும் அப்படிங்கிற 2-3 சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு நடக்குது. டாலர் இன்னைக்கு ஏறி இருக்குங்கிறத தவிர பொதுவா பார்த்தோம்னா டாலர் கடந்த 2-3 மாதங்களாக வீக்னஸ் தான் ஏப்ரல்ல இருந்து. ஏன்னா அதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி டியூட்டி ஸ்ட்ரக்சரையும் முன்பு இருப்பதை விட அதிகமாக கொண்டு வரணும் இறக்குமதி மீது. அதன் மூலமாக
அங்கு உற்பத்தியை பெருக்குவதெல்லாம் நடக்குமான்லாம் எனக்கு தெரியல. இனிமேல் அமெரிக்கா உற்பத்தியை மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அமெரிக்கா இன்னோவேஷன் கேபிட்டல், அந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க இருக்காங்க. பேட்டன்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல. பட் உற்பத்திங்கிறது இன்னமும் சைனாவும் இந்தியாவும் தான், வியட்நாம், பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள் தான் இருக்கு. ஸோ இவர்களிடமிருந்து எவ்வளவு நம்ம வந்து நெகோசியேட் பண்ணலாம் அப்படிங்கறதுல தான் இருக்காங்க. நிச்சயமா டியூட்டி ஸ்ட்ரக்சர்ங்கிறது அதிகமா இருக்கு, அப்படித்தான் இருக்கும். அது அமெரிக்கா நமக்கு 50% போடுதுன்னா நம்மளும் 50% போட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம 100% போடுவோம். அது அப்படித்தான். நம்முடைய பர்ச்சேசிங் பவர், நம்முடைய இருக்கக்கூடிய மற்ற பொருளாதார நிலவரத்தை கணக்கில் எடுத்துட்டு தான் நம்ம செய்ய முடியும். இல்ல திரு நாகப்பன், இந்த வரி விதிப்பு தொடர்பான பேச்சு வந்தபோது சைனாக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வரி விதிச்சாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். 200% எல்லாம் தாண்டி போட்டார். அப்போ வந்து சைனாவுக்கு மாற்றாக இந்தியா வந்து ஒரு உற்பத்தி மையமா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியில எழுந்த நேரத்தில் பிரிக்ஸ் அப்படின்னு சைனாவோட இந்தியா போட்டுக்கிட்ட அந்த ஒரு கூட்டத்தொடர் அதுவுமே வந்து அமெரிக்காவோட கண்ணை உறுத்திட்டு இருந்தது. ஸோ இரண்டு வேறுபட்ட ஒரு சூழலையும் நம்மளால பார்க்க முடியுது. இது அமெரிக்கா எப்படி டீல் பண்றாங்க? ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைனா எதிரி இல்ல. அவர்கள் நாட்டுக்கு எது நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை பண்ண நினைக்கிறாங்க. அதை பண்ணக்கூடிய விதம் வந்து ரொம்ப ஒரு அதிரடியாகவும் ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் இருக்கிறதுனால பலருக்கு கண்ணை உறுத்துகிறது. அவ்வளவுதான். அது அவங்க அதுக்கு பின்பற்றக்கூடிய டாக்டிக்ஸ். நிச்சயமா வந்து சைனா பிளஸ் ஒன், ஐ மீன் இந்தியா சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற பாலிசியில இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கணுங்கிறது அவர்களுடைய எண்ணம். பட் இந்தியாவுமே வந்து பார்கெனிங் பவர் அதிகரிச்சுக்கிட்டே போறப்ப அப்ப அமெரிக்காவுக்கு நல்லதுன்னா எல்லாரோடையும் வந்து நெகோசியேஷன் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர்கள் இந்த இந்த ஒரு 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 நெகோசியேஷனை கொண்டு போறாங்க. ஸோ இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது வந்து அமெரிக்காவுக்கு பலூனிங் டெபிசிட், பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த பற்றாக்குறை அதிகரிப்பதற்கு காரணம் அவர்கள் சைனா, இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளிடம், வியட்நாம், பங்களாதேஷ்ங்கிறது வாங்கக்கூடிய பொருட்கள், அதற்கு கொடுக்க வேண்டிய பணம். ஸோ இதை எப்படி குறைக்கிறது? ஒண்ணு, அங்க உள்ளூர் உற்பத்தியை பெருக்கணும். ரெண்டாவது, இங்கிருந்து இறக்குமதி செய்வது ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழல்ல வந்ததுன்னா அதற்கு டியூட்டி அதிகரிப்பதன் மூலமாக அந்த வருமானத்தை அதிகரித்து அந்த காம்பன்சேட் பண்ணலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பணத்தை முழுவதும் கொடுக்கணும்னா அமெரிக்கா வாழ்நாள் முழுக்க உரைக்க வேண்டி இருக்கும். அவ்வளோ பற்றாக்குறை அங்க இருக்குது, டெபிசிட் அங்க அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதை வந்து மக்களிடம் வரியாக வசூல் பண்றதுக்கும் வந்து அந்த மாதிரியான அரசு கிடையாது. ட்ரம்பினுடைய அரசு அந்த மாதிரியான தொழில்துறையினருக்கு வரி சலுகைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் அங்க இருக்கிறது. அதனால அதை சரி செய்வதற்கு இது வந்து அவ்வப்பொழுது இப்படித்தான். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலகத்திற்கு நீங்க வந்து வர்த்தகத்தை திறந்து வைக்க வேண்டும், கதவுகளை திறந்து வைக்க வேண்டும் என்று பாடம் எடுத்த அமெரிக்கா இன்றைக்கு தன்னைத்தானே மூடிக்கொள்கிறது. லுக்கிங் இன்வெர்ட்ஸ், க்ளோசிங் இன்வெர்ட்ஸ், மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகைன். அமெரிக்கால மேனுஃபேக்சர் பண்ணணும், உள்ளூர் உற்பத்தியை வாங்குங்க, உள்ளூர்ல வேலை கொடுங்க, வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் போடுவேன். இப்படி அந்த லெவலுக்கு மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. நம்ம 40 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம என்ன செய்துகிட்டு இருந்தோமோ அதை இன்னைக்கு அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த மாறுதல்ங்கிறது நடக்கும். இது ஒரு சைக்கிள். ரைட். நன்றி திரு நாகப்பன், இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.